தலைமை தேர்தல் ஆணையர் வி.எஸ். சம்பத் தலைமையில் தென்மண்டல தலைமை தேர்தல் அலுவலர்கள் பயிலரங்கம் புதுவையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தலைமை தேர்தல் ஆணையர் சம்பத் கடந்த 3 தேர்தல்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டதாக கூறினார். வரும் காலங்களில் வாக்களித்தவர்களின் ரகசியத்தை பாதுகாக்கும் வகையில் டோட்டலைசர் முறையை அமல்படுத்த தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். விழுப்புரம் அருகே விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு போக்குவரத்து கழகம் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. கடந்த 2008ஆம் ஆண்டு தும்பூரைச் சேர்ந்த லாசர் என்பவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இதற்கு நஷ்ட ஈடு கோரி அவரது மனைவி தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் இழப்பீடு வழங்காததால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்த நாவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரகு என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயா என்பவருக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரிக்க முயன்றதாக புகார் எழுந்துள்ளது. அதிமுக பிரமுகர் ரகு மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் விஜயாவுக்கு ஆதரவாக தேசிய மனித உரிமை கழகத்தினர் போராட்டத்தில் குதித்தனர். கும்பகோணம் அருகே பள்ளி ஆசிரியை அடித்ததில் கண் பார்வை பாதிக்கப்பட்ட இளமாறன் என்ற 2ஆம் வகுப்பு மாணவன் மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்புரம்பியம் என்ற கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் படித்து வரும் இளமாறனை ஆசிரியை ஜோதி என்பவர் ஸ்கேலால் அடித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக இளமாறன் கண்ணில் பட்டு காயம் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த சூர்யா என்ற 18 வயது பாலிடெக்னிக் மாணவர் தன்னை விட 3 வயது மூத்தவரான உமா மகேஸ்வரி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த திருமணத்திற்கு மணமகனின் வீட்டில் எதிர்ப்பு எழுந்ததால் தனது காதலியுடன் மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தார். போலீசார் இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி ஆற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளால் கதவணை மின் நிலையங்களில் மின்சார உற்பத்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் தேங்கியிருந்த தண்ணீரில் ஆகாய தாமரைகள் வளர்ந்திருந்த நிலையில் அவற்றை அகற்றாமல் கதவணைகளில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் ஆகாய தாமரைகள் மின்சார மோட்டார்களில் சிக்கி பழுது ஏற்படுவதால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள புகழ்பெற்ற டேனிஷ் கோட்டையை காண சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வந்து செல்வதால் இங்கு மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. குறிப்பாக உப்பனாற்றில் நீரூற்று பூங்கா மற்றும் படகுத்துறை தேவை என சுற்றுலா பயணிகள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் இயற்கை முறை ஆடை தயாரிப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் ஆடைகளுக்கு சர்வதேச அளவில் அதிக வரவேற்பு கிடைப்பதால் இந்த நிகழ்ச்சியின் போது ரசாயனம் கலக்காமல் இயற்கை முறையில் உருவாக்கப்படும் ஆடைகள் குறித்தும் அதற்குரிய மூலப்பொருட்கள் கிடைக்கும் வழிமுறைகள் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி ரமேஷ் என்பவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் பொன்னேரி நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி நேரில் விசாரணை நடத்தினார். இதில் காவல்துறை ஆய்வாளர், உயிரிழந்த ரமேஷின் தாய் மற்றும் உறவினர்களிடம் சுமார் 6 மணி நேரம் இந்த விசாரணை நடத்தப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி விழுப்புரத்தில் சாலை ஓரங்களில் கடைகள் முன்பு இருந்த ஏராளமான ஆக்கிரமிப்புகள் ஏற்கனவே அகற்றப்பட்டன. இப்போது 2வது முறையாகவும் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. காவல்துறை பாதுகாப்புடன் JCB இயந்திரம் மூலம் நெடுஞ்சாலை துறையினர் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் மணல் கடத்தலில் ஈடுபடுத்தப்பட்ட 6 மாட்டு வண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இங்குள்ள கமண்டல நாகநதி, தச்சூர் ஆறு மற்றும் வாழப்பந்தல் ஆற்றில் அனுமதி இல்லாமல் மணல் அள்ளப்படுவதாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து அதிகாரிகள் குழு இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நாடார் உறவின் முறையினரின் பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நாடார் உறவின் முறை சங்கத்திற்கு சொந்தமான பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இடையே பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 17 பள்ளிகளைச் சேர்ந்த 160 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நீலாதாட்சி அம்மன் ஆலயத்தில் 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. சகல சௌபாக்கியமும் வேண்டி நடைபெற்ற இந்த பூஜையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி அம்மனுக்கு தீபாராதனை செய்து வழிபட்டனர்.